அண்ணா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று, இது எப்பொழுதும் செய்ற வழக்கமான டிராமாவ இன்னைக்கு வேட்புமனு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நாம் 2 வேட்பு மனுக்கள சப்மிட் பண்ணுவோம். எப்பொழுதுமே நாம 2 வேட்பு மனுக்கள சப்மிட் பண்ணுவோம். அது வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு முறையா வைத்திருக்கின்றோம். நாம சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2 வேட்பு மனுக்கள் நம்முடைய வேட்பு மனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த 2 வேட்பு மனுவும் கூட, ஒண்ணு வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர்ல, ஒண்ணு வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பர்ல 2மே சப்மிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா, 2லும் வேட்புமனு நம்ம பண்ணும் பொழுதே குழப்பம் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாரி வேணும், இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாரி வேணும்னு சொன்னனால, 2யும் சப்மிட் செய்திருந்தோம். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணா 1 தான் பண்ணுவாங்கன்னு. அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து, இன்னைக்கு நம்முடைய வேட்பு மனுவை எடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா. ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து களத்துல எதிர்க்க முடியாதவர்கள், இந்த வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணுங்க, ரிஜெக்ட் பண்ணுன்னு காலையிலிருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும் தான் காட்டுது. இது எல்லா முறையும் நடக்கிறது தான். இந்த வேட்புமனு ஸ்க்ரூட்னி அப்ப ஒரு அரசியல் கட்சி கலாட்டா பண்றது. ஆனா இந்த முறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமாக இதை நிராகரித்தே ஆக வேண்டும்னு சொல்லி கடைசியில நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளே அத பத்தி கிளாரிஃபிகேஷன் குடுக்குற நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை 2 சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2 செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வேட்புமனு நம்முடைய ஆர்ஓ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி. 5/17க்கு தான் அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபைனல் ஸ்க்ரூட்னிங் வந்து மீறல் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணா, நான் தான் உங்களுக்கு சீரியல் நம்பரே சொல்றேன் பாருங்கண்ணா. சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2ம் வந்து நாம என்னைக்கு தாக்கல் செய்தோமோ, முதல் வேட்புமனுவ நான் தாக்கல் செய்து வர்றேன். 2வது வேட்புமனுவ கேண்டிடேட் தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே ஸ்பேர் காப்பியா சேஃப்டிக்கு இன்னொரு வேட்புமனு நம்ம ஃபைல் பண்ணுவோம். 2 வேட்புமனுவும் நாம தாக்கல் செஞ்சது தான். சீரியல் நம்பர் 15ம், சீரியல் நம்பர் 27. அதன் பிறகு நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். சீரியல் நம்பர் 15 எப்ப அப்லோட் பண்ணாங்க? சீரியல் நம்பர் 27. நீங்க பார்த்தீங்கன்னா, இதே ஆர்ஓ போர்ட்டல்ல 2மே காட்டியிருக்கு. 2 அஃபிடவிட் அப்லோடுன்னு காட்டியிருக்கு. ஒண்ணு வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர் ஒண்ணு. செகண்ட் இது அடுத்த தாண்டி போறீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு மத்த எதிர்க்கட்சி நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்றாங்க. இத ரிஜெக்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். இது ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணமும் இது இல்ல. ரிஜெக்ட் பண்றதுக்கான சில காரணங்கள் இருக்கு. அதாவது வேண்டுமென்றே பொய்யான ஒரு செய்திய சொல்லியிருக்கணும். நம்ம மீது வழக்கு இருக்கணும், அத மறைச்சிருக்கணும். அல்லது வேண்டுமென்றே பொய்யான சில செய்திகள சொன்னால் மட்டும் தான் அத ரிட்டர்னிங் ஆஃபீசர் ரிஜெக்ட் பண்ண முடியும். மத்தபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பல இடத்துல தெளிவா இருக்கு. ஒரு கையெழுத்து மிஸ் ஆயிருச்சு. திரும்ப நீங்க கையெழுத்து போடலாம். டேட் ஒரு இடத்துல போடல. திரும்ப டேட் போடலாம். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது. தேர்தலை பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்லி இத ரிஜெக்ட் பண்றது ஒரு காரணம் இல்லன்னு அரசியல் கட்சிகள் புரியாம பேசுறாங்க. 2 வேட்புமனு இருக்கு. அதுல ஒரு வேட்புமனை ஏற்றுக்கொண்டு உங்க கமா இல்ல, டாட் இல்லன்னு பேசினா கூட, அது கூட நிராகரிக்கப்பட வேண்டிய காரணம் அதுவும் கிடையாது. ஏன்னா என்னோட கிளாரிஃபிகேஷன் நம்ம குடுத்துட்டேன். இதுக்கு பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள்ட்ட நீங்க புள்ளிவிவரமா கேட்கலாம். எப்ப ஃபைல் பண்ணாங்க? யாரு ஃபைல் பண்ணாங்க? பின்னாடி வந்து வேட்பாளர் வந்து இந்த நேரத்துக்கு ஃபைல் பண்ணிட்டு போனாங்க. அதன் பிறகு டம்மி யாரு ஃபைல் பண்ணாங்க? எல்லாம் வந்து தேர்தல் நடத்துற அதிகாரிக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே லெட்ஜர்ல என்டர் பண்றாங்க. நமக்கு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் காப்பி குடுக்குறாங்க. டைம் அங்க என்ட்ரி ஆகுது. அதே டைம் நமக்கு போடுறாங்க. எல்லாம் டிரான்ஸ்பரன்ட்டா நடக்குது. அதனால நீங்கள் இதற்கு மேல்